ஓகே, ராம ரவிக்குமார்ங்கிற ஒரு நபர். இவரு மதுரையை சேர்ந்த நபர் கிடையாது, சென்னையை சேர்ந்த நபர். இவரு திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிற அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தணுங்கன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு போடுறாரு. அதை விசாரிக்கிறாரு GR சுவாமிநாதன். அங்க போய் ஆய்வெல்லாம் மேற்கொண்டவர். ஆமா, இந்த வருஷம் உச்சி பிள்ளையார் கோயில்லயும் தீபத்தை ஏத்தணும், அதே மாதிரி தீபத்தூண்லயும் தீபத்தை ஏத்தணும் உத்தரவு போடுறாங்க. தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்றாங்க. இன்னைக்குள்ள ஏத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபத்தன்னைக்கு உத்தரவு போட்டவர் கூட அந்த CSF வீரர்கள் அனுப்பி விடுறாப்புல. அந்த மனுதாரர்களும் வர்றாங்க. அதுக்குள்ள தமிழ்நாடு அரசு மதுரையில ஒரு 144 போட்டுறாங்க. யாரையும் மேல அனுமதிக்கவே கிடையாது, கைது பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள அந்த வழக்கு மேல்முறையீடு பண்ணதுனால சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது. அதை விசாரிச்ச நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவுல எந்த தப்புமே கிடையாது, அதெல்லாம் அந்த மனுவை நாங்க தள்ளுபடி பண்றோம், தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்தோட இதுல செயல்படுதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தனி நீதிபதியை விசாரிப்பாரு வேற சொல்லியிருந்தாங்க. திருப்பியும் அந்த வழக்கு நேத்து GR சுவாமிநாதனுக்கே போச்சு. சுவாமிநாதன் என்ன பண்ணாரு அப்படின்னா, உடனடியா காணொலி காட்சி மூலமாக மதுரையோட SP ஆஜராகணும், அந்த கோயில் நிர்வாக அலுவலர் ஆஜராகணும் உத்தரவு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு 7 மணிக்குள்ளார தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துறீங்க. அதாவது நேத்து சொன்னது. ஆமா, இது நேத்து கார்த்திகை தீபம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்குள்ள தீபம் ஏத்தணும் அந்த தீபத்தூண்லன்னு உத்தரவு போட்டாங்க. ஏத்தணும், அதுக்கான அறிக்கை இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நேற்று 5 மணிக்கு மேல நடக்குது. இப்போ கோர்ட்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி 4 மணியோட முடிஞ்சிடும், நமக்கு தெரியும் அந்த வழக்கம் எல்லாமே. பட் இது கொஞ்சம் ஸ்பெஷல் வழக்குங்கிறதுனால GR சுவாமிநாதன் ஒரு தன்முனைப்போட செயல்படுறாருங்கிறது தெரியுது. ஆமா, அவர் எடுத்து விசாரிச்சிருந்தாரு. ஆமா, காவல் ஆணையரையுமே கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாரு. மதுரை காவல் ஆணையர் ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதன் அவர் தான் ஆணையர், அவர்கிட்ட கேட்டிருந்தாரு. அதுக்கு இந்த மாதிரி 144 உத்தரவு போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மேல்முறையீடு பண்ணிருக்காங்கயா அதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு காலைல 10:30 மணிக்குள்ளார அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இன்னைக்கு மதுரை கலெக்டர் ஆஜராகல, ஆணையர் ஆஜராகல, அதே மாதிரி அந்த கோயில் அலுவலர்களும் ஆஜராகல. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா GR சுவாமிநாதன் அந்த CSF வீரர்கள் நீங்க போய் நேர்ல பார்த்து அறிக்கை கொடுக்கணும், அங்கு திருப்பி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. ஆமா, அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் நேற்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2014ஆம் ஆண்டு 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு ஒன்று இருக்கு. பவானி சுப்புராயன், கல்யாண சுந்தரம் இவங்க 2 பேருமே இதே மாதிரி வழக்கு வந்தப்ப வழக்கமா ஏற்ற இடத்துல தான் தீபத்தை ஏத்தணும், தீபத்தூண்ல ஏற்றக்கூடாதுன்னு உத்தரவே போட்டுருக்காங்க. ஒரு தனி நீதிபதி எப்படி அவங்க உத்தரவை மீறி கொடுக்க முடியும்? அது மேல்முறையீடு தான் பண்ண முடியும். நாங்க சட்டத்தை மதிக்கிறோம், அது எப்படி நாங்க செயல்படுறோம். இன்னொன்னு முருகன் தமிழ் கடவுள், இது இந்தியா முழுக்க கொண்டாடுற பண்டிகை கிடையாது, தமிழர்கள் கொண்டாடுற ஒரு பண்டிகை, இந்துத்துவாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறதையும் சொல்லியிருந்தாரு.